ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்ன்ற டாப்பிக்கு 10th புக்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அறிமுகம் பார்க்கலாங்களா? தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் அறிமுகத்தை பார்க்கலாங்களா? ஓகே. காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலேயே பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேயர்களின் முயற்சிகளை எதிர்த்தனர். அதாவது காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்துச்சு. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் தான் பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேயர்களின் முயற்சிகளை எதிர்த்தனர். 18ஆம் நூற்றாண்டு தான் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. அவங்க உள்ள நுழையிறாங்கன்றது அப்பதான் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு அப்பதான் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்களே 18ஆம் நூற்றாண்டுல. பாளையக்காரர்களின் தோல்விக்கு பின்னர் எதிர்க்கும் போது பாளையக்காரர் ஆங்கிலேயர்கிட்ட தோத்துடுறாங்க. தோல்விக்கு பின்னரும் கூட 1806 வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை திட்டமிட்டு நடத்தினர். பாளையக்காரர்கள் தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1806 வேலூர் கோட்டையில இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை திட்டமிட்டு நடத்துறாங்க. அப்புரட்சி தென்னிந்தியாவின் பல இராணுவ முகாம்களிலும் எதிரொலிக்குது. இவங்க திட்டமிட்டு நடத்தின அந்த எழுச்சி நம்ம தென்னிந்தியா நம்ம சைடு தான், தமிழ்நாடு. அதான் தமிழ்நாடு பற்றி தான் நம்ம பார்க்குறோம். தென்னிந்தியாவில் பல இராணுவ முகாம்களில் எதிரொலிக்குது. மேற்கத்திய கல்வி அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆகியவை ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசமைப்பு பாதையில் எடுத்து சென்றது. என்ன சொல்றாங்க அப்படின்னா மேற்கத்திய கல்வி அறிமுகம், அப்பதான் கல்வியெல்லாம் மேற்கத்திய கல்வி அறிமுகம் ஆகுது. மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம், அதாவது இறுதியில் கடைசியா முன்னெல்லாம் யாரும் அதிகமா படிக்காம இருந்தாங்க. கடைசியா இறுதியில் தோன்றிய கடைசியா அந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம். படிச்ச இந்திய நடுத்தர வர்க்கம், நடுத்தர மக்கள் சொல்றல, அவங்களோட தோற்றம். எல்லாரும் எல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசமைப்பு பாதையில் எடுத்து சென்றனர். போராட்டத்தை அரசமைப்பு பாதையில எடுத்து சென்றாங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்ததாகும். தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. ஏன்னா தொடக்கத்திலிருந்தே அது ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாக மட்டும் அல்லாமல் தீங்கினை விளைவிக்கும் சாதி முறை ஏற்படுத்தியிருந்த சமூக தடைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாகவும் அமைந்தது. இப்பாடத்தில் தமிழ்நாட்டில் வெவ்வேறு கருத்தியல்களை பின்பற்றி தேசியவாதிகள் வகித்த பாத்திரத்தை நாம் அறிந்து கொள்வோம். புரியுதுங்களா? அதாவது விடுதலை போராட்டம் பண்றாங்க தமிழ்நாட்டில், அது ஒரு தனி இது. ஏன் அப்படின்னா விடுதலை போராட்டம் மட்டும் பண்ணாம ஜாதிய ரீதியான பிரச்சனைகளையும் போராடி அதுலேருந்து வெல்லணும்னு தான் அந்த காலத்தில் போராடி இருக்காங்க. சரி, எப்படி யார் எப்படி போராடினாங்க, என்னென்ன மாதிரி போராடினாங்க, என்னென்ன கட்சிகளை என்னென்ன அசோசியேஷன்களை உருவாக்கி போராடினாங்க அடுத்தபடியில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள். சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், MNA, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இது ஃபர்ஸ்ட் சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க. தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. சென்னை வாசிகள் சங்கம் இருக்கு, அது என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்காம பொது மக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. பொது மக்களோட தேவை என்னன்றத எல்லாருக்கும் தெரிவிக்கிறது அவரோட நோக்கமா இருந்தது. எல்லாருக்கும் அப்படின்னா ஆங்கிலேயருக்கு, அரசர்களுக்கு, அரசுக்கு, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க அந்த அரசுக்கு தெரிவிக்கிறதா சென்னை வாசிகளோட சங்கத்தோட நோக்கமா இருந்தது. இவ்வமைப்பு 1852 கஜிலு லட்சுமி நரசு
கஜிலு லட்சுமி நரசு, சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தவர்களாலும் நிறுவப்பெற்றது. 1852 கஜிலு லட்சுமி நரசு, சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களாலும் நிறுவப்பெற்றது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1852 கஜிலு லட்சுமி நரசு, சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தவர்களாலும் நிறுவப்பெற்றது. 1852 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-5-2 இருக்குங்களா, பதட்டமே இல்லாம அஞ்சாம 2 பேர் அந்த கட்சி ஆரம்பிச்சாங்க. சென்னை வாசிகள் சங்கம் பதட்டமே இல்லாமன்னா 18, அஞ்சாம பயப்படாம 5, ஓகேங்களா, 2 பேர். அதான் 18, பதட்டமே இல்லாம அஞ்சாம 2 பேர் ஆரம்பிச்சாங்க. 18-5-2 அந்த 2 பேரும் போது கஜிலு லட்சுமி நரசு, சீனிவாசனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேங்களா. இவ்வமைப்பில் வணிகர்களை அதிகமாக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர். இந்த அமைப்புல வணிகர்களே அதிகமாக அங்கம் வகித்தனர். தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பதும் வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பதே போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கி இருந்தது. இந்த அமைப்போட நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, நம்மளோட அந்த குழுவோட உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளையும் வரிகளை குறைக்கிறதுக்கான கோரிக்கையும் முன்வைக்கிறது தான் இந்த அமைப்போட முக்கிய பங்கா இருந்தது. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, மேலும் நம்ம தமிழ்நாட்டில் அந்த காலத்துல என்னன்னா மிகவும் பின்தங்கிய மக்கள் இருந்தாங்க, வறுமையில காசு இல்லாத இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கிறிஸ்துவ மதத்தில் நீங்க மாறுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் கொடுக்குறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் பரப்புனாங்க. அதுக்கு அந்த டைம்ல இருந்த அரசு ஆங்கிலேய அரசு ஆதரவு கொடுத்தது. ஏன்னா அவங்களும் கிறிஸ்தவர்கள் தானே, அதை பரப்புறதுக்கு அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதை எதிர்த்து இந்த சென்னை வாசிகள் சங்கம் போராடினர். ஓகேங்களா. அதை கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப வந்தவங்களாக அரசு ஆதரவு வச்சதை எதிர்த்து போராடினாங்க. மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியில் இவ்வமைப்பு மேற்கொண்டது. இவங்களோட அமைப்போட முக்கிய இது என்னன்னா, மக்களின் நிலை என்ன, அவங்களோட தேவை என்ன அப்படின்றத அரசுக்கு தெரியணும் அப்படின்றத தெரியப்படுத்துறது தான் இந்த சென்னை வாசிகர் சங்கத்தோட நோக்கமா இருந்தது. ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, வரிகளை குறைக்கிறது, இந்த உறுப்பினரோட நலன் என்னன்றதை பார்த்து எடுத்து அவங்களோட நலனுக்காக எடுத்து செய்யறது. வரிகளை குறைக்கிறது போது வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதை படுத்தப்படுவதற்கு எதிராக இவ்வமைப்பு நடத்திய போராட்டமே முக்கியமான பங்களிப்பாகும். இந்த அமைப்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சித்திரவதை பண்றாங்க யாருன்னா விவசாயிகள்கிட்ட நிறைய வரியை வருவாய்த்துறை அதிகாரிகள் வசூலிக்கிறாங்க. அந்த சித்திரவதைனா பணத்தை நிறைய, இப்ப எப்படின்னா ஒரு கொள்ளையில 10 மூட்டை விளையுதுன்னா 9 மூட்டை எனக்கு கொடுத்து 1 மூட்டை மட்டும் நீ வச்சிக்க அப்படின்ற மாதிரி அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த அளவுக்கு மோசம் பண்ணாங்க. அதை எதிர்த்து சென்னை வாசிகள் சங்கம் போராடிச்சு. இவங்க பண்ண போராட்டத்தினால அது பெரிய பிரச்சனையாகி அரசுக்கு அது காதுல பட்டு இது இவங்க சொல்றது சரிதானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வமைப்பை மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது. சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன் அப்படின்ற ஒரு ஆணையம் நிறுவப்பட்டுச்சு. அதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. கட்டாயமா வரி வசூல்கின்ற முறைய சித்திரவதை சட்டம் மூலமா ஒழிச்சாங்க. சென்னைவாசிகள் சங்கம் போராடினதுனால சித்திரவதை சட்டத்தை ஒழிச்சாங்க. அப்படி இருந்தும் 1862க்கு பிறகு இந்த சென்னை வாசிகள் செஞ்சோம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழிஞ்சிருச்சு, செயலிருந்து இல்லாமல் போனது. ஓகேங்களா. இதுதான் சென்னை வாசிகள் சங்கத்தோடைய ஃபர்ஸ்ட் அறிமுகத்தை முடிச்சுட்டு அடுத்தது சென்னை வாசி சங்கத்தை எப்படி ஆரம்பிச்சதுன்றத
தொடக்க கால தேசிய அதிர்வுகள், இதுதான் சென்னை வாசிகள் சங்கத்தை பற்றி. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள், தி இந்து மற்றும் சுதேசி மித்ரன். ஓகேங்களா, தேசியவாத பத்திரிகைகள் தொடங்கினாங்க, தி இந்து மற்றும் சுதேசி மித்ரன். அதை பற்றி பார்க்கலாங்களா. டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டது. 1877 நியமிக்கப்பட்டது. டி முத்துசாமின்றவர் சென்னை உயர் நீதிமன்றம் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஃபுல்லாக ஆங்கிலேயர்கள் தானே நீதிபதியாக இருப்பாங்க. ஆனால் முதல்ல பார்த்தேன் அப்படின்னா 1877 டி முத்துசாமி என்பவரை நீதிபதியாக நியமிக்கிறாங்க. அது பெரும் பரபரப்பாக ஏற்படுத்துச்சு. ஒரு இந்தியர் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தன. சென்னையை சேர்ந்த எல்லா பத்திரிகையும் விமர்சனம் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகை. இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கல்வி கற்ற இளைஞர்கள் இதை உணர்ந்தனர். அதாவது எப்படின்னா, ஒரு முத்துசாமின்ற ஒரு இந்திய தமிழரை உச்சநீதிமன்றத்தில், சென்னை உச்சநீதிமன்றத்தில் போடுறாங்க. இதை யாரும் எதுக்குன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா சென்னையில் ஒரு தமிழரை போட்டிருக்காங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் நல்லதுதான். ஏன் எல்லா பத்திரிகைகளும் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா, அப்போ படிச்சிருந்த இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, யோசிச்சு இது எந்தெந்த பத்திரிகை அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பத்திரிகைலாம் விமர்சனம் பண்ணுச்சோ அது எல்லா பத்திரிகைகளும் ஐரோப்பியர்கள் நடத்தப்படுகின்ற பத்திரிகையே. இது குறித்து இந்தியரின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை என்பது உணரப்பட்டது. இதனால அவங்க என்ன அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம இந்தியரோட எண்ணங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நமக்குன்னு சொந்தமா ஒரு பத்திரிகை வேணும். அப்பதான் நம்ம இந்தியரோட எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்த முடியும். நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு பத்திரிகை வேணும்னு நினைச்சு ஜி சுப்பிரமணியம், எம் வீர ராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 ஆகியோர் இணைந்து 1878 தி இந்து என்ற செய்தி பத்திரிகையை தொடங்கினர். 1878 தி ஹிந்து, இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க தி ஹிந்து முதல்ல 1878 ஜி சுப்பிரமணியம், எம் வீர ராகவாச்சாரி மற்றும் நண்பர்கள் 4 சேர்ந்துதான் இந்த தி ஹிந்துன்ற பேப்பர் 1878 தொடங்கப்பட்டது. மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியானது. கூடிய விரைவில் இந்த ஹிந்துன்னே இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஆட்டோமேட்டிக்காவே சுதந்திர போராட்டம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும்ல. இது தேசியம் ஃபுல்லா உலகம், அதாவது இந்தியா ஃபுல்லாவே இது பரவ ஆரம்பிச்சிச்சு. பிரச்சாரத்தை இப்ப ஏதாவது நம்ம விடுதலை பிரச்சாரம் பண்ணணும், ஏதாவது ஒண்ணு நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த இந்து பத்திரிகை மூலமா எல்லாமே தெரிவிச்சாங்க. அதை ஒரு கருவியா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது ஜி சுப்பிரமணியம் 1891 சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினார். சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினார். அந்த பருவ இதழ் 1899 நாளிதழாக மாறியது. அந்த பருவ இதழ் 1899 நாளிதழாக மாறியது. இதை மாறின உடனே இதே மாதிரி ஒரு தமிழர் பத்திரிகை நிறைய பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் பருவத்தை ஆரம்பிச்சு இதழா மாறி இருக்குன்ட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் தமிழர்கள், இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் அவங்க நம்ம பத்திரிகை ஆரம்பிக்கணும். ஒரு பத்திரிகை இருந்தா ஒரு இந்துன்ற மாதிரி ஒரு செய்தி பத்திரிகை இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்ம எல்லாரும் பத்திரிகை ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு உத்வேகம் தோன்றி அடுத்தது பத்திரிகை ஆரம்பிச்சாங்க. என்னென்ன பத்திரிகை ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேட்ரியாட் அப்படின்னு ஒரு பத்திரிகை, சவுத் இந்தியன் மெயில்னு ஒரு பத்திரிகை, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்னு ஒரு பத்திரிகை, தேசாபிமானி
அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, விஜயா அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தது. என்னென்ன பத்திரிக்கை? இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்க இது ஊக்கமளித்தது. இந்த முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த இந்து பத்திரிகை தான் மிச்ச பத்திரிகைகள் உருவாகுவதற்கு ஊக்கமளித்தது. புரியுதுங்களா? தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் இந்த இந்து மற்றும் சுதேசமித்தினோட டாபிக்ல இந்த கண்டென்ட் தான் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, டி முத்துசாமின்றவர் உயர் நீதிமன்றத்துல, சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா 1877 நியமிக்கப்படுறாரு. அவர் நியமிச்சதை நிறைய பத்திரிக்கை அவருக்கு எதிராக செய்திகளை பரப்புனாங்க. அதை ஏன் அப்படி பரப்புறாங்கன்னு பார்க்கும்போது, நம்ம இந்திய கல்வி கற்ற இளைஞர்கள் இந்த பத்திரிகை ஐரோப்பியர்களால், யாரால்? ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள் இல்லை, ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகைன்னு கண்டுபிடிச்சு இவங்களே நம்ம ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்க. அப்பதான் ஜி சுப்பிரமணியம், என் வீரராகவாச்சாரி மற்றும் நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து 1878 இது இந்துன்ற ஒரு பத்திரிகைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இந்துன்ற பத்திரிகை ஆரம்பிச்ச பிறகு இது ஒரு தேசியம், அதாவது இந்தியா ஃபுல்லாவே பிரச்சாரம் செய்யறதுக்கு இந்த இந்து பத்திரிகை உதவுச்சு. ஓகேங்களா? அடுத்தது ஜி சுப்பிரமணியம் 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழ் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினார். அதுக்கப்புறம் 1899 அவ்விதழ் நாளிதழாக மாறியது. இது மாறினதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த பத்திரிகை மாதிரி நிறைய பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு சில பேர் பத்திரிகை ஆரம்பிச்சாங்க. அந்த பத்திரிகையின் பெயர் தான் இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள். இந்த பத்திரிகைகள் தொடங்குவதற்கு ஊக்கம் அளித்தது தி ஹிந்து. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்ப இந்த 2 டாபிக் பார்த்தோம். இந்த 2 டாபிக் அதாவது 2 டாபிக்கா பார்ப்போம். அதாவது இந்த லெசன் இருக்குல்ல, தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம்ன்ற லெசனை 2 டாபிக்கா நான் பிளேலிஸ்ட்ல அப்படியே கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் 2 பார்த்துக்குங்க. அந்த 2 என்னவோ அந்த கான்செப்டை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்க. 2 வாட்டி கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் 2 கொடுக்குறேன். ஒரு விஷயத்த சின்னதாக பண்ணு வச்சுக்கேன், சட்டுன்னு மைண்டில் ஏறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 6, 7 பக்கம் 8 பக்கம் வரும். 8 பக்கத்தை ஒரே டைமில் எடுத்தோன்னா டக்குன்னு உங்கள் மைண்டில் நிற்காது. அதுக்காக தான் 2 கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.